அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, பொதுவாக பெருமாளை வணங்குறதுக்கு சனிக்கிழமை உகந்த நாள். அதே மாதிரி நவமி திதியும் பெருமாளை வணங்க உகந்த நாள். அப்பேற்பட்ட இந்த இரண்டு அற்புத விஷயங்களும் ஒரே நாளில் சேரப்போகுது. இது கூட இன்னொரு அற்புதமும் நடக்க போகுது. அது என்ன தெரியுமா? 3 திதி 3 நட்சத்திரம் ஒரே நாளில் சேருது. இப்படி எல்லாமே சேரக்கூடிய ஒரு நாள் என்னைக்கு தெரியுமா? அது 25/4/2026. அந்த அன்னைக்கு நான் சொல்கிற இந்த 3 வழிபாட்டை எவரொருவர் செய்ய தவறுங்களோ நிச்சயமாக யோகத்தை இழக்கின்றீர்கள் என்று அர்த்தம். ஆடியோவை முழுமையாக கேட்டு செய்ய முயற்சி பண்ணுங்க. ஆடியோ போகிறதுக்கு முன்னால் எனது அருமையான சகோதரிகளுக்கு ஒரு அறிவிப்பு. 10/5 ஞாயிற்றுக்கிழமை ஈரோட்டில் பெண்களுக்கு மட்டும் சக்தி யோக பயிற்சி அப்படிங்கிற ஒரு பயிற்சியை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக சொல்லித்தர போகிறேன். 3 மணி நேர பயிற்சி, காலையில் 10 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் எப்படி சமாளித்து வெற்றி பெற வேண்டும் என்ற ஆன்மீக வழியை, யோக வழியை கற்றுத்தரப்போகிறேன். சம்பாதிக்கணும், பெரிய அளவுக்கு சாதிக்கணும், சொந்த காலம் நிற்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு சில ஆலோசனையும் தரப்போகிறேன். எந்த கட்டணமும் கிடையாது, பெண்களுக்கு மட்டும் அனுமதி. மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அதோடைய விளக்கம் தரேன். 3 திதிகள் 3 நட்சத்திரங்கள் சேரும் அற்புத நாள் 25/4/2026 சித்திரை 12 சனிக்கிழமை. அன்று அதிகாலை 12:37 வரை பூச நட்சத்திரம், இரவு 11:50 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். அதைப்போல் அதிகாலை 12:11 வரை அஷ்டமி, இரவு 10:39 வரை நவமி, அதன் பின்பு தசமி. மேலும் அந்த அன்னைக்கு சனிக்கிழமை. இவ்வளோ விஷயங்கள் சேரக்கூடிய அந்த நாளில் துளசி தீர்த்தம் உங்கள் வீட்டில் தெளிச்சு விடணும். இதுதான் முதல் வழிபாடு. காலையிலையோ அல்லது மாலையிலையோ ஒரு டம்ளர் தண்ணியில் துளசி போட்டு அதை பூஜைகளை வச்சு பகவானை வணங்கிட்டு அந்த துளசி தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். நிச்சயம் யோகம் கிடைக்கும். இரண்டாவது, அன்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர ஓம் நமோ வெங்கடேஷாய நமக என்ற இந்த அற்புத சக்தி வாய்ந்த மந்திரத்தை 308 முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லணும். ஓம் நமோ வெங்கடேஷாய நமக. மூன்றாவது வழிபாடு, அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு துளசி தானம் செய்ய வேண்டும். இந்த 3ஐயும் எவர் ஒருவர் செய்கின்றாரோ நிச்சயம் சொல்ற பெருமாளுடைய அருளும் தாயாரின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வீங்க. வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்கள் நாட்டில் இந்த தேதியில் நான் சொன்ன இந்த 3ஐயுமே செய்ய முயற்சி பண்ணுங்க. எளிமையான விஷயம்தான். இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு ஆன்மீக தகவலையும் பார்த்து தந்துட்டுருக்கோம் நம்ம சேனலை. இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு அற்புத அறிவிப்பு. 6 வருஷம் உங்கள் வீட்டிலையே உங்கள் குலதெய்வம் இருக்கணுமா? குலதெய்வத்தோட பாதுகாப்பு உங்களுக்கு வேணுமா? குலதெய்வத்தோட அருள் வேணுமா? குலதெய்வத்தோட கோபம் போகணுமா? குலதெய்வத்தை யாராச்சும் கட்டியிருந்தாங்கன்னா அந்த கட்டு உடையணுமா? இதோ குலதெய்வ பூரண கும்பம், செம்பினாலான கும்பம், வைகாசி அமாவாசை அன்று எனது குருநாதரின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அதர்வன வேத முறைப்படி கட்டி தரப்போறேன். 6 வருஷத்துக்கு உங்கள் வீட்டுக்கு குலதெய்வத்தோட அருளை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் இந்த குலதெய்வ பூரண கும்பம் உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு பூரண கும்பம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதனுடைய பதிவு கட்டண விவரங்கள் தருகின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.